something can go worse than now. Alexa, what is the date? Today is Wednesday, the 12th of August. By the way, you have a new notification. Around 12 படுத்தேன். Do you want to காலைல hear it? 6 எழுந்திரிச்சேன். 6 hours sleepா 11:30க்குலாம் படுத்துட்டேன். 10 Here minutes அந்த மாதிரிலாம். successful by Anand. Alexa, stop! ஏன் நான் ஸ்லீப் டிப்ரவைடாக தெரியுறேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் தூங்குறேன். நைட் தூக்கம் வரல. என்னன்னா I'm in a relationship. எவ்வளோ ஹாப்பியாக சொல்லணும் அதை. நான் ஏன் இப்போது இப்படி சொல்கிறேன்னா, இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க பிரச்சனை ப்ளஸ் வந்து என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோஸ்லாம் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒன்றும் அந்த பர்சன் தான் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கில்ட். இப்போ என்னன்னா, நேற்று என்னாச்சுன்னா, முதல்ல எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து டேரெக்டாக கன்வே ஆகலை. நான் திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. கிளாரிட்டியாக எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இன்ஃபர்மேஷன். நேற்று அவங்கள மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்க மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த எப்போயா தான் அவங்க சென்னை வருவாங்க. அந்த சென்னை வர சுச்சுவேஷனில் டைமில் அவங்கள ஒவ்வொரு வாட்டி மீட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் மாதிரியுமே ஆயிடுச்சு. பார்க்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும், பார்த்தா ஓகேயாக இருக்கும். பார்த்தா சம்டைம்ஸ் நிறைய டைம் ஹாப்பியாகும், சம்டைம்ஸ் எமோஷனலாக இருக்கும். ஸோ பார்க்கலன்னா ப்ரெஷர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரைட் திங். இன்றைக்கி கிளாஸில் வேறு தான் சொன்னாங்க. இப்போது ஒரு பையன் இன்னும் சண்டான ஒரு பையன் இருக்கான். அவனை போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க. நீ அங்கே போகிற, அந்த பையனை போய் காப்பாற்ற போய் நீயும் 4 அடி வாங்குற. சாயங்காலம் நீயும் ஹாஸ்பிட்டலில் இருக்க. இப்போது உனக்கு அது வந்து அந்த வலி வந்து உனக்கு பெட்டராக தானே ஃபீல் ஆகும். ஹாப்பினஸ் தருமான்னு கேட்டாங்க. அது டிபேட்டடாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல நான் பாட்டு போகிறேன், ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வச்சுக்கோமே, நல்லா தெரிஞ்ச பையன், என் ஃப்ரெண்டே வச்சுக்கோமே, அந்த இடத்துல வந்து நான் ஃப்ரெண்டுக்காக அடி வாங்கினாக்க அதுதானே நான் போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனாக்க எப்படி இருக்கும். சாயங்காலம் நான் அடி வாங்கிட்டு அந்த பெயினே வந்து பெயினாக இருக்குமா? அதுதானே கரெக்ட் திங். இல்லை அதுக்கு வேறு ஏதாவது வேர்ட் இருக்கா? கரெக்ட் திங்கை வேர்டு அதுதான் கரெக்டான சாய்ஸோ, பெட்டரான சாய்ஸோ தெரில. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு அதுதான் என்னென்னா, இப்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எப்போ மீட் பண்ணலாம், பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன் பாசிபிலிட்டி இருக்கான்றதை நான் தான் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கேன், இதுக்கான பாசிபிலிட்டி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நானே ஒவ்வொரு வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து கடுப்பாக இருக்குது. அப்போ என்ன தெரியுமா தோணுது எனக்கு, நான் மட்டும் தான் இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கணும், ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் தோணலை? அதே மாதிரி பார்க்க வரேன்றப்போ ஒவ்வொன்றும் நான் தான் கேட்கணும். என்ன எந்த இடத்துல இருக்கீங்க, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் இல்லை, ஒரு ஆஃப்லைன் போயிடுவாங்க, அஸ்வின் போடுவாங்க மறுபடியும். அப்புறமா சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கேள்வி, லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், எங்கே போகிறீங்க, அது தெரில. சரி பரவாயில்ல. அங்கே தான் எனக்கு கன்ஃபியூஷனு. எனக்கு வந்து அவங்களோட சுச்சுவேஷனால் இப்படி இது பண்ணுறாங்களா, இல்லை இந்த இடத்துல வந்து அவங்க இன்னும் கிளாரிட்டியாக சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? எனக்கு ஃபஸ்ட்டு என் மேலே தப்பா, அவங்க மேலே தப்பா, இதுவே எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சுச்சுவேஷனால் அவங்க சொல்லலையோ, இல்லை வந்து மேபி அவங்க சொல்லுவாங்க, நான் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி அந்த இடத்துல நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லையோ, இல்லை வந்து பார்க்கணும் அவசியம் இருந்தாலும் எல்லாமே இன்ஃபர்மேஷன் சொல்கிற நிலமையில் அவங்க இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கணுமோ, இல்லை வந்து இந்த இடத்த நான் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் நான் என்னோடய மெச்சூரிட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக தான் ஹேண்டில் பண்ணேன். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு.
எந்த லொக்கேஷன்? சரி இங்கே போகிறீங்களா? அங்கேருந்து இன்னொரு இப்போ ஒரு கேபில் போகிறீங்களா, இந்த கேப்லேருந்து மாறி இன்னொரு கேப் போவீங்களா? நடுவில் நிற்பீங்கனாக்கா அங்கே ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்க்க முடியும்ல. கண்டினியூஸாக ஒரே வண்டியில் போயிட்டு இருந்தாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் நான் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அது அவங்களே சொன்னா என்ன? இப்போது அதுக்கப்புறம் வேறு என்ன காரில் போகிறீங்க? இது எங்கே காரில் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க? இது எல்லாமே நான் தான் கேட்கணும். கார் நம்பர் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எனக்கு வந்து போன வாட்டி இங்கே இந்த ரோட்டில் எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. ஏதோ மகேந்திரா கார் கலரு கூட சொல்லவே இல்லை. எனக்கு தெரியவே இல்லை, பார்க்க முடியல. அதெல்லாம் நான் கேட்கணுமா? என் இடத்துலேருந்து கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணி ஒரு பிளான் இப்படி வந்து பார்க்க வாங்கன்னு சொல்கிறவங்க, இதெல்லாம் நீங்களே கொடுத்தா என்ன? நான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்ல, ஏன் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது? ஒர்க்கில் செம சொதப்பல். எக்ஸல் ஷீட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா இடத்துலையும், ChatGPTயில் போட்டு. அது நான் வந்து அசிங்கப்படணும். ஏன்னா என்னால் வந்து வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷன் இல்லை. அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு பிரச்சனையாகி இப்போ இங்கே வந்தாக்க எக்ஸல் ஷீட்டில் எடுத்து அப்டேட் பண்ணும்போது நான் ஒழுங்காகவே அப்டேட் பண்ணல. ஏன்னா நான் அந்த இடத்துல தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஸ்கூல் இடத்துல இந்த ஒரே ஐடியாவை 2 இடத்துல, இப்போது ஏ ஸ்கூல் இருக்குது, பி ஸ்கூல் இருக்குன்னா ஏ ஸ்கூல் இடத்துல பி ஸ்கூல் இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை தூக்கி ஏ ஸ்கூல்லையும் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இப்போ தப்பாக ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும்னா, இங்கேருந்து கிளம்பும்போதே நான் பிஸ்னஸ் ஐடியாஸாக டெவலப் பண்ணுன்றனால நான் பிஸ்னஸ் ஐடியாஸாக நான் வந்து டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். பிஸ்னஸ் ஐடியாஸில் என்ன ஆச்சு, அது வந்து பிஸ்னஸ் ஐடியா ப்ரோட்டோடைப்பாக திங்காக பில்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அதை மொதவே கன்வே பண்ணி இதுக்கு என்ன பண்ணலான்றதை கேட்டிருக்கணும். அது கேட்கல. இப்போது ப்ரோட்டோடைப் பண்ணுற ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போது போயிட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ வந்து இல்லை நீ பிஸ்னஸ் ஐடியா வேணாம், ப்ரோட்டோடைப்பை பண்ணுற மாதிரி ஐடியா எடுன்றாங்க. சரி, அந்த டாப் 2 செலக்ட் பண்ண ஐடியா இருக்குல்ல, அது நான் தான் தப்பாக எக்ஸல் ஷீட்டில் இப்போ சொன்னேன்ல அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன்ல, அப்போது வந்து அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் மறுபடியும் திட்டு வாங்குறேன். ஏன் என்னால் எக்ஸல் ஒழுங்காக ஃபில் பண்ண முடியல? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன். நான் பார்த்து தானே பண்ணேன். ஏன் என்னால் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் கூட கரெக்டாக பண்ண முடியல? எல்லோரும் கரெக்டாக பண்ணுற விஷயமே. அதுக்கடுத்து வேறு என்னாச்சு, இதெல்லாம் கேட்டு சொல்லிவிட்டு உடனே வந்து ஒரு ஐடியா அனுப்பி விட்டாங்க. அந்த ஐடியா ரொம்ப பழைய ஐடியா. அதை நான் கன்வே பண்ணல இங்கே இருக்கிற டீமுக்கு, லோக்கலில் இருக்கிறவங்க. அவங்க தான் எனக்கு டேட்டா கொடுக்கலையே ஆல்ரெடி திட்டிகிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு அது வந்து கொடுக்கணுன்றதே தெரியாது. இங்கே வந்து என்ன டாப் 10 ஐடியாஸ் 100 ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதில் டாப் 10 ஐடியாஸ் செலக்ட் பண்ணணும். இது வந்து அவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, இல்லை அவங்களும் தான் இருக்காங்க, அவங்க கூட நீ டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது வந்து இதை மட்டும் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டாங்க. உன்னோட இது தானே, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ போய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதே. சரி, இது வேணால் வந்து என் சைடில் கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு தெரியாதுன்றது நான் லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். சரி, ஓகே. என்கிட்ட சொல்லவே இல்லை யாரும், அவங்களும் கேட்கல, கொடுக்கல. அதுதான், அவங்களும் கேட்கலன்ற வேணால் இது பண்ணலாம். சரி, ஓகே அப்படின்ட்டு நான் இப்படி பார்த்து இது பண்ணால், அதான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் எனக்கு தோணவே இல்லை. அதுக்கு 1 hour கழிச்சு கால் பண்ணால் அது ப்ரோட்டோடைப் கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் திட்டு வாங்கிட்டு, அதுக்கடுத்து இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இப்போது அவங்க என்ன பிளானுன்றதை சொல்லவே இல்லை. அதுதான் இதுக்கு அடுத்து சாயங்காலம் போய் சொதப்பிட்டேன். இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சு இன்னொரு சுத்தப்பலன்னா, இந்த ஐடி கார்டை வந்து வேறு ஒரு கிளாஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அந்த ஐடி கார்டு வந்து போய் வாங்கணும். காலையில் போய் வாங்கும்போது நேற்று நைட்டே அவர் டெக்ஸ்ட்டில் சொன்னால், நான் வந்து ஐடி கார்டு கொடுக்குறேன், உனக்கு ட்ரபிள் பண்ணுறேன், ஐ பாதரிங் யூ டூ மச் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா, டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னா ஐ டூ அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தேன். தட் இஸ் மீ, ஐ டூ ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஏன்னா தட் இஸ் மீ, நான் ஒரு லூஸ் இது அப்படின்னு விட்டுறலாம். அதுக்கடுத்து காலைல போனேன். அங்கே ஹாஸ்டல் வெளில பைக் பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன், சாப்பிட்டு வரேன்ட்டு வரும்போது நான் போய் ஃப்ளவர் இருக்குன்னு பிச்சு, எனக்கு என்னென்னா ஃப்ளவர் கொடுத்து தேங்க்ஸ் சொன்னால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ். அதுக்கு பண்ணால் ஹாஸ்டல் வெளில பண்ணாத ஆன்ட்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஆக்வர்டாக போயிடுச்சு. அதுக்கடுத்து நான் போய் கிளாஸில் 2 பேர் கொடுத்தா வாங்கிக்கிட்டாங்க.
ஆனால் இப்போ அது ஆக்வர்டாக போயிடுச்சுன்னு மெசேஜாக போட்டிருக்கலாம், லெட்டரில் எழுதி நோட்டு பக்கத்தில் சொறி வச்சுட்டு வந்தால் எடுக்கவே இல்லை, லைட்டாக பார்த்தா அதுவும் இன்னும் ஆக்வர்டாக இருக்குது. எனக்கு சொதப்புறேன் இப்போது. நான் என்ன பண்ணுவேன்? ஃபண்டமெண்டலி நான் வந்து ஐம் நாட் எனஃப் டு லிவ் இன் தி சொசைட்டி. எனக்கு நேற்று போலீஸ் ஃபைன் போட்டாங்க என் பைக்குக்கு, டபுள் ஹெல்மெட் ஃபைனு, பின்னாடி உட்காந்துருக்கிற பர்சனுக்கு ஹெல்மெட் இல்லைன்ட்டு. எனக்கு அதை வந்து ஃபேக்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து ஹெல்மெட் போடுறதும் போடாததும் என் சாய்ஸ் அப்படின்றது. அது என்னோடய ரிஸ்க் மட்டும் இல்லை. நான் ஒரு பப்ளிக் ரோட்டில் போகிறேன் அப்படின்னாக்க அது வந்து இவங்களுக்கும் வேறு ஒருத்தவங்களும் எனக்கு அடிபட்டுச்சுனாக்க என்னோடய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னாலேயோ இல்லை வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக இல்லாதப்போ என்னோடய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி என்னால் மற்றவங்க எஃபெக்ட் ஆவாங்க. வந்து இடிக்கிறவன் பேடாக ஃபீல் பண்ணுவான், நான் செத்துட்டானாக்க ஃபீல் பண்ணுவான். அப்படின்றதெல்லாம் வந்து என்னால் மற்றவங்க அஃபெக்ட் பண்ணுற இடத்துல நான் இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் லைக் பீயிங் எக்ஸிஸ்டிங். என்னால் மற்றவங்க எஃபெக்ட் ஆகிறனால, இந்த எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி எல்லாரும் மற்றவங்களாம் அஃபெக்ட் ஆகிறனால நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும்? அதில் எனக்கு ஹாப்பினஸ்னால் என்னன்ட்டே தெரில, ஹாப்பியாகவே நான் இருக்கேனான்ட்டே தெரியல. எந்த விஷயம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு தெரில. இன்றைக்கி கிளாஸில் சாக்ரட்டிஸ் வந்து சொன்னாங்க, சாக்ரட்டிஸ் வந்து ஹாப்பினஸ் தேடுறீங்க, ஆனால் வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது, நீங்கள் தப்பான இடத்துல போய் தேடுறீங்க அப்படின்றாங்க. மேபி எனக்கு வந்து எங்கே ஹாப்பினஸ் தரும்னு தெரில. மேபி எதுலையுமே ஹாப்பினஸ் வச்சுக்காத மாதிரி நான் இருக்கேனா, இல்லை நம்மளோட மண்டையில் ஏதாவது பிரச்சனையா? ஹாப்பினஸ் எப்படி ஃபீல் ஆகும்? ஹாப்பினஸ் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுமா? ஃபீல் பண்ண என்னால் பண்ண முடியுமா? அது எப்படி ஃபீல் பண்ணுறது? ஹாப்பினஸ்னால் வேறு, ஃப்ளரிஷிங்னால் வேறு, ப்ளஷர்னால் வேறு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாதா? நான் கிளாஸுக்கும் போகல, வேலைக்கும் ஒழுங்காக போகல, ரிலேஷன்ஷிப்லேயும் ஒழுங்காக இல்லை, எங்கள் அம்மா அப்பாவையும் ஒழுங்காக பார்த்துக்கல. எங்கள் அப்பாவுக்கு நேற்று கால் வீங்கி இருந்துச்சு, நேற்று வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கூப்பிட்டு போகலாம், இன்றைக்கி மாரல் ஃபிலாசபி கிளாஸ் இருக்குது, என்னோடய லைஃப்பில் முக்கியமான விஷயம்ட்டு இது பண்ணாமல் இருக்கேன், போய் பார்க்கணும். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், இப்போ போய் கேட்கலாம். இப்போ ஆனால் 20:30க்கு நான் மறுபடியும் இங்கேருந்து கிளம்பணும். அவங்களே கேப் பிடிச்சி அனுப்பி விட்றதும் எனக்கு தெரில. ஹெல்த் செக்கப்பாக அவங்களுக்கு அனுப்பிவிடலாம், காலங்காத்தால் நாளைக்கு கிளம்பி போகலாம். ஆனால் 2 நாள் நான் டிலே பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகாமல். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் எங்கேயுமே ரெஸ்பான்சிபிளாக இல்லையே. தண்ணி ஒழுங்காக குடிக்கிறது இல்லை எனக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லை, நானும் ஹாப்பியாக இல்லை. என்னோடய பார்ட்னர்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்கள வந்து நான் லாங் டேர்மாக பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. நான் தேவையில்லாமல் ஒரு டேட்டிங் பார்ட்னராக உள்ளே வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டோம். எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஓவராக இன்வெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க கூட இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் என் கூட வாழ முடியுமா? இவ்வளோ மிஸ்டேக் பண்ணுற ஒருத்தங்கனாக்க ChatGPT சொல்லுது நான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அதோ பிளேட் போயிடுச்சு, நான் சாப்பிட்ட பிளேட் இங்கே தான் வச்சுருந்தேன் நேற்று நைட்டு கூட. இங்கே தான் லிட்டரலாக இருந்துச்சு. என் ரூமில் நான் அப்படி வச்சுருக்கேனே, இப்படி எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கேனே. நான் என் கூட இந்த மாதிரி மிஸ்டப்பாக இர்ரெஸ்பான்சிபிளாக எதையுமே ஒழுங்காக பண்ணாத என் கூட இவ்வளோ வியர்டாக இருக்கக்கூடிய பிஹேவியர் இருக்கக்கூடிய என் கூட ஒருத்தங்களால் உண்மையிலே வாழ முடியுமா? ஹாப்பியாக வாழ முடியுமா? என்ன யாருக்காவது பிடிக்குமா? நான் எவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் நான் அஃபெக்ஷன் வச்சுருக்க அளவுக்கு அஃபெக்ஷன் இருக்கான்னு தெரியல. இருக்கிற மாதிரி போது எனக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது எங்கூட ஒருத்தங்க வாழ முடியுமா? எங்கள் பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் எனக்கு பண்ணுறவங்க, அவங்களுக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியல. என்னால் ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக ஃபீல் பண்ண முடியுமா யார் கூடயாவது இன்செக்யூர்டாக இல்லாமல்? நான் என்ன சொல்கிறேன், இவங்க என்னன்ட்டே தெரில, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆக மாட்டே தெரில, இதை தாண்டி வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் போக முடியுமான்ட்டு எனக்கு தெரில. முடியாதா? இல்லை முடியும்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? இது அப்படி ஆனால் ஒர்க் ஆகுமா? அது பெரிய இது, அதுவே தனி டாப்பிக்காக இருக்கலாம். அதுக்கடுத்து ஒர்க்.
என்னோடய எபிலிட்டிக்கான ஒர்க் கிடைக்குமா, அந்த ஒர்க் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஹாப்பினஸ் தருமா, இல்லை இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கான டைமாவது தருமா, ஃபுல்லாக அதுவே ஒர்க் எடுத்துக்குமா. இந்த சொசைட்டிக்கு நான் ஒரு சில விஷயங்கள் லாக் ஆகிருக்கணும், அதுக்குள்ளே இந்த சொசைட்டியால் வர முடியாதோ, இல்லை சொசைட்டிக்குள்ளே என்னால் வர முடியாதோ. எல்லாத்தையும் இன்வென்ட் பண்ணிட்டாங்களோ ஆல்ரெடி. அலெக்ஸா சுவிட்ச் ஆஃப் ஃபேன், அலெக்ஸா சுவிட்ச் ஆன் ஃபேன். ஏன்னா கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்க முடியாதோ. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்வென்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் ஏன் புதுசாக ஒன்று இன்வென்ட் பண்ணணும். நான் இன்வென்ட் பண்ணாக்கா அது வந்து க்ரியேட் பண்ணாக்கா அதுக்கான காஸ்ட் அதிகம். மற்றவங்க பண்ணும்போது அமேசானில் இது ஒரு ப்ராடக்டாக வந்துருக்குன்னு சொன்னாங்க. தெரில, அது மேபி நானே பண்ணலாம். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது எவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் என்னால் கற்றுக்க முடியும். அது பண்ணும்போது தெரில எனக்கு அது எப்படி போகும். என்னால் ஏதாவது ஒழுங்காக பண்ண முடியுமா, எங்கள் அம்மா அப்பாவை என்னால் பார்த்துக்க முடியுமா. நான் ஏன் வாழணும். அவ்வளோதான். weirdness, hydroponics plus vertical farming plus weed. Second idea, kidnapping chief minister. Third idea, heist on Chennai. Fourth idea, exotic products like deer and more products selling. Fifth idea, non-prescribed medicine selling, like medicine like sleeping tablets and இதெல்லாம் வந்து, and even many things are not available easily. Stock reporting to stock someone and getting paid. Inequality related ஆகாது அதெல்லாம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ரிலேட்டடாக. அண்டு கவர் அப் அண்டு இன்சைடு ஜாப் மாதிரி, ஃப்ளாட் எர்த் தியரி, கான்ஸ்பிரசிஸ் க்ரியேட் பண்ணுறது, மிஸ்இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட் ஆகி எப்படி ப்ராப்பராக பொலிட்டிஷியன்ஸ்க்கு அண்ட் பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து இதெல்லாம் க்ரியேட் பண்ணி கவர் அப் ஸ்டோரிஸ் அண்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் for ethical purposes and getting a lot of money, creating propaganda, memes and podcast and many things with the AI or cover up stories. அதெல்லாம் இதில் வருது. அவ்வளோதான். ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபன்னியாக இருக்குன்னு பண்ணுறேன். இப்படி தான் நான் யோசிக்கணுமா? ஃபன்னியாக இல்லையோ, ஏன் நான் பண்ணுறேன்? இதை பார்த்த உடனே எங்கள் மேம் சொல்லிட்டாங்க, ஃப்ராங்காக நான் கேட்குறேன், உனக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா என்னால் எழுத முடியல ஒழுங்கா. What is happiness? What happiness is enough? I get to used to everything. Lasting happiness exists. What if happiness always fades? What is pleasure? What is the difference between pleasure and happiness? Animal pleasure and happiness. Absorption of class தெரில. நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலாக காலேஜ் சிஸ்டம், இந்த லேர்னிங் சிஸ்டம் வந்து சொல்கிறாங்க, போயிடுறாங்க. அது எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் புக் க்ரியேட் பண்ணலாம். ஒர்க் ஷாப்புக்கு நானே அரேஞ்ச் பண்ணலாம், ஃபிலாசபி ஒர்க் ஷாப்.
சேஞ்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஜுவாலஜி ப்ளஸ் ஃபிலாசபி மோராலிட்டி வச்சு கொண்டு வரலாம் ஐடியாஸ் இருக்குது. எனக்கு இங்கே இப்போது ரிசோர்ஸ் இருக்குது, எதையுமே ஒழுங்காக யூஸ் பண்ணல. ஆல்ரெடி 5 வருஷம் காலேஜ் படித்தாச்சு, இன்னும் ஒரு 2 வருஷம் 7 வருஷம் காலேஜ் படிக்கிறேன். மறுபடியும் ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்? குவிட் பண்ணுறேன்னா நான் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன் லைஃப்பை. ஏன்னா கரியர் பிரேக் ஆகும். கரியர் பிரேக் ஆனால் சேலரி கம்மியாகும். சேலரி கம்மியாகுனா குருட்டு இதுவாக சேலரி ஒர்க் போன மாதிரி காட்டணுன்ற மாதிரி தான் ஐடியா வருது. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? I'm not eligible to be in the society. I'm basically not enough. Maybe mentally I'm not enough to be in this society. I wish someone could prove me wrong. கண்டிப்பாக நான் நார்மல் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னால் ஒழுங்காக எதுவும் பண்ண முடியல. ஐ விஷ் ஐ குட் பி நார்மல். இன்னைக்கு August 13. என்ன பிடிக்கல, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு முன்னாடி நான் என்ன இல்லைன்றது அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால் அவள் என்னை சூஸ் பண்ணல. அதே மாதிரி ஒர்க் என்ன சூஸ் பண்ணாது. என்னால் 4 பேர் ஒர்க்கில் சஃபர் ஆகுறாங்க. என்னால் குவாலிட்டி குறையுது. என்னோட இடத்துல வேறு யார் இருந்தாலும் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஐம் நாட் ஹெல்பிங் தி சொசைட்டி டு கெட் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கோபமாக இருக்குது இந்த சொசைட்டியை ஒழுங்காக இல்லைன்ட்டு. கேபிட்டலிசம் ஆல்ரெடி நான் புலம்பி முடிச்சிட்டேன் 17 நிமிஷத்தில். இன்னும் சரி, ஓகே, பாய். ஃப்யூச்சர் மீ, நீ மட்டும் இதை தனியாக பார்க்கக்கூடாது. ஐ விஷ் பார்த்தேன்னா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல உனக்கு நீ தான்ன்றது. அப்படி நீ ஒன்றும் வாழணுமா? அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இருக்குன்னா I don't know. The idea of the girlfriend is, I wish that is ஐடியாவாக போயிடக்கூடாது. I wish whoever is there, I wish I could help them to help me in the way I expect them to be, them to love me the way I wanted them to love me. I wish they could. நேற்று அவங்களும் கோவப்பட்டாங்க, லூஸா நீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஒரு பைத்தியக்கிட்ட போயிட்டு பைத்தியமா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. தெரில, அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா பேசாதீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அதுதான் தோணுது. பைத்தியமானு வந்து கேட்காதீங்க, எனக்கு தெரில. அப்படி ஃபீல் பண்ணுறீங்கனாக்கா, உங்களுக்கு பிடிக்கலனாக்கா கேட்காதீங்க, பைத்தியம் விட்டுருங்க வேணா. ஃபர்ஸ்ட் வேர்டு இது தான் வருது. இதை நான் சொல்லலை, இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. டேஷ், ஃபக்கு, இந்த வார்த்தைலாம் நான் விடலை. ஐம் சாரி ஃபார் மை எக்ஸிஸ்டன்ஸ் தான் சொன்னேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் என்னோடய எக்ஸிஸ்டன்ஸுக்கு பேடாக தான் ஃபீல் பண்ணுறேன். I didn't regret and I don't regret for my
words that I said. I'm feeling bad for everyone around me, my parents, friends, partner, colleagues, everyone in road is affected by me, and I'm genuinely feeling sorry for everyone for my existence. எனக்கு யாருமே வேணாம்.